ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா ஃப்ரம் கேஜிஎஃப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிகார்ன் வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days தான் இது வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சர்வீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா செயின்ஸ் பாக்கெட்டு புதுசு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கும்போதே தெரியும், செயின்ஸ் பாக்கெட் பாருங்கள், ரோலன் புதுசு போட்டிருக்காங்க, புதுசாக இருக்குது செயின்ஸ் பாக்கெட்டு. பட் ஆனால் செயின்ஸ் பாக்கெட் போட்டிருக்காரு. செயின்ஸ் பாக்கெட் போட்டு பின்னாடி சர்வீஸ் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கர்கர்னு ஒரு மாதிரி சவுண்டு, கொஞ்சம் ஸ்பீடாக போனால் சவுண்டு வருது. ஸோ கேட்டதுக்கு இல்லை சார் ஓட்டுங்க, அது போக செட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கஸ்டமர் ஃபுல்லாக டிசப்பாயிண்ட் ஆகிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இரிட்டேட்டிங் சவுண்ட் பார்த்திங்கன்னா எங்கே வருது என்னான்னு ஒன்றுமே புரியல அவருக்கு. மெக்கானிக்கும் பார்த்துருக்காரு. கொஞ்சம் மெக்கானிக்கு பிஸியாக இருக்கிற டைமில் நீங்கள் வண்டி கொடுக்காதீங்க. மெக்கானிக்கு நீங்கள் சொல்கிற ஒரே வார்த்தை, ஒரு நாள் இல்லை 2 நாள் டைம் எடுத்துங்க, ஆனால் நீட்டாக பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் எந்த மெக்கானிக்குமே பொறுமையாக நிதானமாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ கஸ்டமர் எப்போவுமே அர்ஜென்ட் படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா வேலை கொஞ்சம் நீட்டாக நடக்கும். என்னுடைய ஒரு சின்ன தகவல். பட் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாக்கெட் பேரிங் பாருங்கள், உங்களுக்கு சவுண்ட் தெரியும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ என்னென்னா இது பேரிங் ப்ளேலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது பேரிங் ஃபால்ட்டு. பேரிங் நல்லாயிருக்கு, பட் என்னென்னா க்ரீஸிங் பண்ணி போட்டாவே முடிஞ்சு போயிடும். ஸோ நான் ஒரு மெக்கானிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ எப்போவுமே ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம பேர் ஸ்பாயில் ஆகிடும், அதை மட்டும் நீங்கள் பண்ண போகாதீங்க. முழுசாக கஸ்டமருக்கு ஒரு நாள் லேட் ஆனால் கூட சரி, சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி வேலை மட்டும் பண்ண போகக்கூடாது. அஸ் அ ஃப்ரெண்டாக நான் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருக்காரு இந்த கஸ்டமரு. ஸோ எல்லாமே பண்ணி இப்போ அவருக்கு நீட்டாக கொடுக்க போகிறோம். இது எப்படி க்ரீஸிங் பண்ணி இந்த சவுண்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வாஷ் பண்ணி W40 அந்த பழைய க்ரீஸிங் எப்படி இருந்துச்சு பேரிங்கில் அதையும் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா பில்குல் சவுண்ட் இல்லை. ஸோ பண்ணுற வேலை நீட்டாக பொறுமையாக பண்ணோமா, கஸ்டமர்கிட்ட டைம் வாங்கி நிதானமாக பண்ணோமா. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு குறை சொல்கிற மாதிரியோ மெக்கானிக் எப்படி அப்படின்னு எந்த ஒரு பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது வண்டி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். குட் பை.